ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். ஜூன் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் வைகாசி பௌர்ணமி. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை இரவு தூங்கும்போது உங்க தலைநைக்குள்ள வச்சு தூங்குறதால பரம ஏழை கூட பணக்காரரா மாற முடியும். இதுவரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்த எல்லா கெடுதலும் நீங்கி இனிமே நல்லது மட்டுமே நடக்கும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இரவு தூங்கும்போது தலையணைகள்ல என்னென்ன பொருட்கள் வைக்க போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். வைகாசி மாசம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு தான். இந்த வைகாசி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி கூடுதல் விசேஷம். அதே பௌர்ணமி செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய் பகவானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய எந்த ஒரு விரத தினத்தையும் ருணம் தீர்க்கக்கூடிய அப்படின்னு சொல்லுவோம். ருணம் அப்படின்னா கடன். செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் பகவானை வாங்கினோம்னா கடன் பிரச்சனை தீரும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த ஒரு செவ்வாய் பகவானுக்குரிய ருணம் தீர்க்கக்கூடிய நாள வைகாசி பௌர்ணமி வந்திருக்கிறதால இன்றைய தினம் நம்ம கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு என்னென்ன வழிபாட்டு முறைகள் பரிகார முறைகள் செய்யறோமோ அதோட சக்தி மற்ற நாட்களோட இன்னைக்கு அதிகமா இருக்குமா. முதல்ல பௌர்ணமி திதி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பௌர்ணமி திதி அப்படிங்கிறது கேலண்டர்ல போட்டிருந்தாலும் மதியம் 12:27 தான் பௌர்ணமி திதி பிறக்குது. அந்த பௌர்ணமி திதி நாளைக்கு மதியம் 1:53 வரைக்கும் இருக்கு. ஒருவேளை பௌர்ணமி சம்பந்தமான வழிபாட்டு முறைகள் செய்ய போறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் மதியம் 12:30 மணிக்கு மேல முடிஞ்சா மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல செய்யறது விசேஷம். ஏன்னா 6-7 மணிக்கு மேலதான் முழு நிலவு பிரகாசமா தெரியும். அப்படி தெரியக்கூடிய அந்த நேரத்துல நீங்க வீட்டுல வழிபாடு நடத்தும் போது சந்திர பகவானோட அருளை நீங்க பரிபூர்ணமா பெற முடியும். சந்திர பகவான் யாரு? மனோகாரகன். நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கக்கூடியவர். உதாரணத்துக்கு மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குடும்பத்தினுடைய கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் மனோகாரன் அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவான். அவரை வணங்குறதால குடும்பத்துல ஒற்றுமை அதிகமாகும். அதே மாதிரி குடும்பத்தோட மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல முழு நிலவு பிரகாசமா தெரியும் போது குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து சந்திர தரிசனம் செய்யறது விசேஷம் தான். இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்க உங்க கையால தயார் செய்து இரவு தூங்கும்போது தலையணைகளை வச்சு தூங்குறதால பலவித நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். இது வரைக்கும் உங்க குடும்பத்தை சுத்தி இருந்த எல்லா கெடுதலும் நீங்கிடும். இப்ப குடும்பத்துல ஒரு 5 நபர்கள் இருக்கீங்கன்னா அந்த 5 நபர்கள்ல யாராவது ஒரு நபர் கூட இந்த பரிகாரத்தை செஞ்சா கூட போதும். மாலை 6-7 மணிக்கு மேல வீட்டோட பூஜையில விளக்கேத்தி வச்சுட்டு உங்க வழிபாடுலாம் முடிச்சுட்டு சந்திர தரிசனம் பண்ணுங்க. சந்திர தரிசனம் பண்ணக்கூடிய அந்த நேரத்துல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த முக்கியமான பொருட்களை உங்களோட கையில எடுத்துட்டு போயிட்டு நீங்க சந்திரன் கிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க பயன்படுத்த போறீங்க. அதுல முதல் முக்கியமான பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாதிக்காய். ஜாதிக்காய் அப்படிங்கிறது ஒரு வசீகர பொருள். அடுத்தவங்க நம்மளை பார்க்கும்போது நம்ம ராஜாவா தோன்றுவதற்கான எல்லா வாய்ப்பையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். ராஜயோகத்தை கொடுக்கும். கிராம்பு, ஏலக்காய் இது ரெண்டு பத்தி சொல்லி தெரிய தேவையில்ல. பணவசியம் ஜனவசியம் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பரிகார பொருள். அதை விட முக்கியமானது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். அடுத்ததா மிளகு. மிளகு அப்படிங்கிறது கடன் பிரச்சனையை வேரோட அறுக்கக்கூடிய ஒரு பொருள். பகைவர்கள் தொல்லை, எதிரிகள் தொல்லை நீக்கக்கூடியது. கடைசியா ஒரே ஒரு தர்பை புல். இந்த தர்பை புல் இருந்தா பயன்படுத்துங்க. இந்த தர்பை புல் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். தர்பை புல்லோட மகிமையை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. கெடுதல்களை நீக்கக்கூடிய ஒரு பொருள். கெட்ட சக்தியை துரத்தி அடிக்கக்கூடியது. உதாரணத்துக்கு நீங்க கும்பாபிஷேக சமயங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கோவில்ல யாகசாலையில ஹோமம் நடக்கும் போது அந்த யாகசாலையை சுத்தி இந்த தர்பை புல் வச்சிருப்பாங்க. காரணம் என்னன்னா அந்த அக்னி குண்டத்துல அந்த யாகசாலையில கெட்ட சக்திகள் இறங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அந்த அளவுக்கு பாதுகாப்பாரா விளங்கக்கூடியது இந்த ஒரு தர்பை புல். இதுல ஏதாவது ஒரு பொருள் இல்ல கூட பரவாயில்ல, குறைஞ்சது ஒரு 3 பொருளாக எடுத்து முயற்சி பண்ணுங்க. இந்த எல்லா பொருட்களையும் வீட்டோட பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சந்திர தரிசனம் பண்ணும்போது சந்திரன் கிட்ட உங்க வலது கையில வச்சுக்கிட்டு மொத்தமா நீங்க சந்திரன் கிட்ட காமிச்சிட்டு மறுபடியும் எடுத்து பூஜையில வச்சிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க அன்றாட வேலை பார்க்கலாம். சாப்பிட்டுட்டு இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த ஒட்டுமொத்த பொருட்களையும் ஒரு கவர்ல போட்டு இல்ல ஒரு பேப்பர்ல மடிச்சு இரவு தூங்கும் முன் தலையணைக்கிட்ட வச்சு தூங்கிடுங்க. குடும்பத்துல ஒரு 5-6 பேர் இருக்கீங்கன்னா குடும்பத்துல யாராவது ஒரு நபர் கூட குடும்ப தலைவரோ தலைவியோ கூட அவங்க தூங்கும்போது தலையணைக்கில வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுல ஒரு 5 பொருட்கள் வச்சிருக்கீங்களே அந்த 5 பொருட்களையும் ஒரு ஆள் ஒரு பொருள் தலையில வச்சுக்கலாம். ஒரு ஆள் தர்பை புல்லையும், ஒரு ஆள் கிராம்பு, ஒரு ஆள் ஏலக்காய் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கலாம். அது உங்க விருப்பம் தான். ஆனா அதுக்கப்புறம் நீங்க முக்கியமான விஷயம் செய்யணும். இதை வச்சு தூங்கிட்டு காலைல தூங்கியதுக்கு அப்புறம் முதல் வேலையா இந்த ஒட்டுமொத்த பொருளையும் எடுத்துட்டு போயிட்டு உங்க வீடுகள பக்கத்துல தெருக்கல்ல குப்பை போடுறதுன்னு ஒரு பொது இடம் இருக்கும். அந்த இடத்துல போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும். வந்த உடனே தலை குளிச்சிடணும். வைகாசி பௌர்ணமி அப்படிங்கிறது சிறப்பு தான். இந்த வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செஞ்சு கூடவே இந்த பொருட்களை தலைநைகளை வச்சு தூங்கிட்டு மறுநாள் காலைல தூங்கினதுக்கு அப்புறமா அதை கொண்டு போய் தூக்கி போட்டு வந்தது தலை குளிச்சதுக்கு அப்புறம் இது வரைக்கும் உங்களை பிடிச்சிருந்த எல்லா கெடுதலும் நீங்கும். உங்களை விலகி இருக்கக்கூடிய எல்லா நல்லதும் உங்க பக்கம் வந்துடும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். மதியம் 12:30 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாளைக்கு மதியம் 1:50 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் செவ்வாய்க்கிழமை இரவு முழுக்க உங்களுக்கு பௌர்ணமி நிலவு பிரகாசமா காட்சியளிக்கும். இந்த பிரபஞ்சத்தோட சக்தி அப்படிங்கிறது மேலோங்கி அதிகமா இருக்கும். அந்த நேரத்துல இந்த பரிகார முறையை பண்ணிட்டு நீங்க தலையணைகளை வச்சு தூங்குறதால அந்த ஆற்றல் கண்டிப்பா உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும். முயற்சி பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.